அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியல்ல நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கலங்கலான நீரிலிருந்து சேறு நீக்குதல், அந்த கலங்கலான நீர் அதிலிருந்து எப்படி நாம் பிரித்தெடுப்பது அப்படிக்கான முறைகளில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல தெளிய வச்சோம். மேலே சுத்தமான நீராகவும் கீழே அந்த களிமண் படிந்த நிலையிலும் நாம் செய்கிறதுக்கு தெளிய வைத்தல் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது, அந்த தெளிய வச்சதை அந்த தெளிந்த நீரை மற்றும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றுவது தான் தெளிய வைத்து இருத்தல் அப்படிங்கிற முறை பார்த்தோம். ஸோ தெளிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், இதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த முகவையில் களிமண் இருக்கும், கொஞ்சம் நீர் இருக்கும். இதை பிரிப்பதற்கு இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா வடிகட்டுதல் அப்படிங்கிற முறையை நாம் இப்போது பார்க்கலாம். வடிகட்டுதல் அப்படின்னா, இது நம்ம வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா, ஒரு குடிநீர் பிடிக்கிறாங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா, வடிகட்டுவதற்குன்னு சில பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வலை போன்ற ஒரு பொருள் இருக்கும். வடிகட்டி அப்படிம்போம். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பைப்பு கீழே வச்சு நம்ம வடிகட்டி நம்ம தண்ணியை நம்ம பிடிப்போம். இந்த வடிகட்டி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பருத்தி துணி, அதாவது துணியில் என்ன செய்வாங்கன்னா, அந்த குடத்துக்கு மேலே அந்த துணியெல்லாம் அந்த குடத்துக்கு மேலே கட்டிட்டு அந்த குடிநீரை நம்ம வடிகட்டி தான் பயன்படுத்துவோம். இப்போ என்ன அந்த ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயம் அப்படின்னா, அந்த பருத்தி துணியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த வடிகட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நுண்ணிய துளைகள் இருக்கும். அந்த நுண்ணிய துளைகளில் அந்த நீரிலிருந்து வரக்கூடிய அதில் தேவையில்லாத மாசுக்கள் ஏதாவது இருந்தால் அந்த நுண்ணிய துளைக்குள்ளே வராமல் மேலேயே தங்கிடும். சுத்தமான தண்ணி மட்டும் நமக்கு வடிகட்டி கிடைக்கும். இதுதான் வடிகட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு செயல் தான். இங்கே ஒரு ஆய்வகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நம்ம வடிகட்டுவதற்கு பார்த்திங்கன்னா வடிதாள் அப்படின்னு ஒன்று நம்ம பயன்படுத்துவோம். இந்த வடிதாளை பார்த்திங்கன்னா ஒரு புனல், அந்த புனலினுடைய வடிவத்திற்கு கூம்பு போல் அந்த வடிதாளை மடித்து அந்த புனலுக்குள்ளே நாம் வைத்து பிறகு நாம் வடிகட்டுவோம். வடிகட்டுவதல் முறை என்னமோ வழக்கம் போல தான். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நுண்ணிய மாசுக்களை நீக்குவதற்காக நாம் வடிதாளை பயன்படுத்தலாம். ஒரு வடிதாளில் களிமண் தோள்களை காட்டிலும் அளவில் சிறிய நுண்துளைகள் உள்ளது. அந்த வடிதாளை பார்த்திங்கன்னா சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத நுண்துளைகள் இருக்கும். அதில் அந்த மாசுக்கள் உள்ளே வராத அளவுக்கு மிக நுண்ணிய துளைகளாக இருக்கும். அப்போ அந்த மாசுக்கள் வடிதாளுக்கு உள்ளே புகுந்து வராது, வடிதாளிலேயே தங்கிடும். இதுதான் நம்ம வடிகட்டுறதுக்காக ஒரு முறை. ஒரு வடிதாளினை எவ்வாறு பயன்படுத்துவதுங்கிறதுக்காக கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு வடிதாளை எடுத்துக்கொண்டு அதை ஒரு கூம்பு வடிவமாக மடிக்கணும். முதல்ல 2ஆக மடிக்கணும், அதன் பிறகு அதை 2ஆக மடிக்கணும். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல 2ஆம் மடிக்கணும், அப்புறம் அதை 2ஆக மடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூம்பு போல் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நம்ம புனலுக்குள்ளே நாம் சுருகவும். அதுக்கப்புறம் அந்த புனல் மேலே நாம் அந்த கலங்கலான நீரை, அதாவது மண்ணும் நீரும் கலந்த அந்த கலவையை நாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த வடிதாள் உள்ளே கொடுக்குறது வடிதாள். அந்த வடிதாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மணல் மேலே அப்படியே உள்ளுக்குள்ளேயே தங்கிரும். அந்த வடிதாளுக்கு கீழ் நோக்கி அந்த மணல் வராது, தூய்மையான நீர் மட்டும் கீழே வடிகட்டி கீழே வரும். அப்போது அந்த வடிதாளை பயன்படுத்தி வடிகட்டுதல் மூலியமாக நமக்கு தேவையில்லாத அந்த மணல் மேலேயே தங்கிரும், களிமண் மேலேயே தங்கிரும். சுத்தமான அந்த நீர் மட்டும் புனல் வழியாக கீழே நமக்கு அந்த பீக்கரில் நமக்கு கீழே வரும். ஸோ மேலே தங்கி இருக்கக்கூடிய அந்த கசடை நம்ம கசடு இல்லைன்னா வண்டல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த களிமண்ணை, அந்த நீரை நம்ம வடித்து வந்ததன் மூலியமாக வடிநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே புனலுக்குள்ளேயே தங்கக்கூடிய அந்த வடிதாளிலேயே தங்கியிருக்கக்கூடியது அந்த கசடை வண்டல் அப்படின்னும், சுத்தமான நீரை, தெளிந்த நீரை நமக்கு வடிநீர் என்று பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலங்கலான நீரிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கும் முறைகள் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல தெளிய வைக்கணும், தெளிய வச்சு இருத்தல் செய்யணும், கடைசியாக வடிகட்டுதல் மூலியமாக முழுமையாக அந்த நீரையும் மணலையும் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வடிகட்டுதல் முறைக்கு நம்ம எது முக்கியமாக தேவை அப்படின்னா, வடிதாள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. சரி, கலங்கிய நீரினை வடிதாளில் மெதுவாக கவனமாக ஊற்றவும். வடிகட்டுதலின் போது தெளிந்த நீர் புனல் வழியே கீழே உள்ள அந்த கலனை அடையும். அப்போ அந்த புனல் வழியாக கீழே நமக்கு சுத்தமான தண்ணி மட்டும் நமக்கு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய களிமண் பார்த்திங்கன்னா அந்த வீழ்படிவு அந்த வடிதாளிலேயே தங்கிடும். அதை கசடுன்னு சொல்லலாம், வண்டல் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு கலவையில் உள்ள களிமண் அல்லது மணல் போன்ற கரையாத பொருள்கள், அப்போ தண்ணியில் கரையாத பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, சுண்ணாம்பு கட்டி தூளாக இருந்தாலும் சரி, களிமண்ணாக இருந்தாலும் சரி, மணலாக இருந்தாலும் சரி, தண்ணியில் கரையாத ஒரு பொருள் அது வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த வடிதாளிலேயே தங்கிடும். ஸோ இந்த மாதிரி வடிதாளை பயன்படுத்தி கரையாத பொருள்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் அறிந்து கொள்வோம்ல. பிரித்தெடுத்தலை முழுமைப்படுத்துவதற்கென சில பிரித்தல் முறைகள் இணைத்தும் செயல்படுத்துவதன் மூலம் சில கலவையில் இருந்து பகுதி பொருளை பிரித்தெடுக்கலாம். உதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீரில் மணல், உப்பு இது மூணையும் கலந்துட்டாங்க. இப்போ நீரில் மணல் கரையாது, அப்படியே தான் இருக்கும். உப்பு கரைஞ்சிரும். அப்போது அது உப்பு தண்ணி கரைஞ்சி உப்பு தண்ணியாக இருக்குது. இப்போ அதில் மணல் இருக்குது. இந்த கலவையை நம்ம எப்படி பிரிக்கலாம்? முதல்ல உப்பு தண்ணியில் உப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ மணல் கரையலை. கரையாத அந்த மணலை முதல்ல தெளிய வைக்கலாம். தெளிய வச்சு இருத்தல், அப்புறம் வடிகட்டுதல் மூலியமாக மணலை முழுமையாக பிரித்தெடுத்துடலாம். தண்ணியை முழுசாக பிரித்தெடுத்துடலாம். இப்போ அந்த நீரில் உப்பு கரைஞ்சிருக்கு. இது என்ன செய்யலாம்? ஆவியாக்குதல் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தினா, குளிர்வித்தல்ங்கிற முறையை பயன்படுத்தி நீரையும் உப்பையும் மீண்டும் நம்மளால் பிரித்தெடுக்க முடியும். ஸோ இதுக்கான சில படிநிலைகள் செய்யணும். சரி, அடுத்தபடியாக அங்கே ஒரு குழு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் படித்து பாருங்கள். கீழே அந்த அட்டவணை பாருங்கள், நான் சொல்கிறேன். முதல்ல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. ஏதாவது நீங்கள் ஒரு 2 கலவையை நம்ம உருவாக்கலாம். இப்போ அரிசி, கல் இப்படி ஒரு கலவை இருக்குது. இந்த அரிசி கல்லை நாம் பிரிப்பதற்கு என்ன முறையை பயன்படுத்தலாம்? தூற்றுதல் பயன்படுத்தலாமா? ஏன்னா ரெண்டுமே திண்ம கலவையில். அரிசிங்கிறது திண்மம், கல்லுங்கிறதும் திண்மம். இந்த மாதிரி திண்ம கலவையை பிரித்தெடுக்க முறைகள் நாம் ஏற்கனவே ஒரு 5-6 படிச்சிருக்கோம் இல்லையா? இதில் அரிசி கல்லை நம்ம பிரித்தெடுப்பதற்கு கைகளால் தெரிந்தெடுத்தல்ங்கிற முறையை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எடுத்துக்காட்டுங்கிற இடத்துல அரிசி மற்றும் கல் கலவை, திண்ம கலவை அப்படின்னு போட்டுட்டு பிரித்தெடுத்தல் முறையில் என்ன செய்கிறீங்க? கைகளால் தெரிந்தெடுத்தல் முறை அப்படின்னு போட்டால் போதும். இந்த மாதிரி நீங்களாகவே சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் எழுதணும். அது மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நீரில் உள்ள நுண்கிருமிகளை புறவுதாக்குதலை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதான் நம்ம சுத்தமான குடிநீரை பயன்படுத்துவதற்கு அந்த ஆர்ஓ சிஸ்டம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அப்போது தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய தேவையில்லாத தூசுக்கள், மாசுக்கள், நுண்கிருமிகள் இதெல்லாம் நீக்குவதற்கு இன்றைக்கி நாம் வணிக ரீதியாக நாம் கடையில் வாங்கி சில கருவிகளை பயன்படுத்தி நாம் இந்த மாதிரி ஆர்ஓ என்ற முறையில் நம்ம குடிப்பதற்குன்னு கூடிய நீரில் இருக்கக்கூடிய மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை நம்ம பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி ஆர்ஓ முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுவும் ஒரு வடிகட்டுதல் முறைக்கான எடுத்துக்காட்டுகள் தான். சரி, வடிகட்டியை கடந்து கீழே இறங்கும் அந்த திரவத்திற்கு நம்ம இது பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு கலப்படம். உணவு கலப்படங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி கலப்படங்கிறது எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துருச்சு. உணவுகள் மட்டும் இல்லை, வேறு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலப்படங்கிறது இன்றைக்கி எல்லாம் தெரியும். அதாவது தேவையான பொருள்களோட தேவையில்லாத பொருளை நம்ம கலந்துடுறோம். அப்போது தேவையான பொருள் அதனுடைய உண்மையான தன்மை அதனுடைய பண்புகள் அழிபட்டு போயிடும். அப்போது அந்த உணவு முழுசாக என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். இதுதான் உணவு கலப்படங்கிறது. இப்போ சில சமயங்களில் கடைகளில் நாம் வாங்கும் உணவுப் பொருள்களில் தேவையற்ற பொருள்களோ அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருள்களோ காணப்படும். இதற்கு உணவு கலப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை உணவுப் பொருள்களுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டூப்ளிகேட், கலப்படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அடிப்படையிலே பார்த்திங்கன்னா மஞ்சள், மிளகாய்த்தூளில், மஞ்சத்தூளில் எடுத்துக்கொண்டு அரிசி, பருப்பு, தானியங்கள் அத்தனையிலுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலப்படங்கள் இருக்குது. அந்த கலக்கப்பட்ட அந்த பொருள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருளாக கூட இன்றைக்கி இருக்குது. இதுதான் உணவு கலப்படம் அப்படின்னு சொல்கிறோம். கவன இன்மையினாலும் சரியாக கையாளாத காரணங்களாலும் உணவு கலப்படம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சில கலப்படமான பொருள் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் வாங்கும் வணிகப் பொருள்களில் குறிப்பாக உணவுப் பொருள்களில் பார்த்திங்கன்னா கலப்படம் செய்யக்கூடிய பொதுவாக கலப்பட பொருள்களை பற்றி நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போது இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய பிரத்யேகமாக இன்றைக்கி அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை உணவுப் பொருள்களுமே எதெல்லாம் மேக்சிமம் கலக்கலாம், கலப்படமாக எதெல்லாம் கலக்கலாங்கிற ஒரு அறிவு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறோம். கலப்பட பொருள்கள் கலந்த உணவுப் பொருளை உட்கொண்டோம்னா நமக்கு உடல் தேவையில்லாத வியாதிகளை நமக்கு உருவாக்கும், தீங்கு விளைவிக்கும். கலப்படம் செய்யப்பட்ட பொருள்கள் தூய பொருளினுடைய உண்மை பண்புகளை பெற்றிருக்காது. அப்போது நல்லா இருக்கக்கூடிய அந்த சுத்தமான பொருளோட இந்த நச்சுப்பொருளை நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய நல்லா அந்த சுத்தமான அந்த தூய்மையான பொருளினுடைய அந்த தரம் கெட்டு போயிடும். அதனுடைய உண்மையான பண்புகள் பெற்றிருக்காது அப்படிங்கிறாங்க. உதாரணமாக தேயிலை தூளை காய வைத்து மீண்டும் டீத்தூளில் அல்லது டீத்தூளை கலந்துடுறாங்க. இப்போது
தேயிலை தூளை காய வச்சு அதை மீண்டும் என்ன செய்கிறாங்க, திரும்பவும் அதே புதுசாக நம்ம டீ தூளில் வந்து கலந்துட்டோம்னா நமக்கு வந்து அது ஒரு கலப்படமான பொருளாகிடுது. மஞ்சத்தூள் அதே மாதிரி தான். மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மஞ்சத்தூள் மாதிரியே இருக்கும், அது ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் நம்ம சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த மாதிரி கலப்படமான பொருள்கள் ஏராளமான உணவுப் பொருள் நம்ம கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கான விழிப்புணர்வு நம்ம கண்டிப்பாக அவசியம். செயல்பாடு 9ல் யூடியூப்பில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பட பொருளை பற்றியான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ உணவு கலப்படம் அப்படிங்கிறதோட இந்த பாடம் முழுமையாக நிறைவடைகிறது. இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.